மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஊற வச்ச கடலையிலேருந்து வந்து 8 விசில் விட்டு இந்தளவுக்கு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் வந்து தேங்காய் கொஞ்சம், சோம்பு, அதுக்கப்புறம் நம்ம இப்போ வேக வச்சோம் இல்லையா, அந்த கடலையில் கொஞ்சம் போட்டுட்டோம்னா கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். பேனில் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. பட்டை, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்து கல்பாசி, அப்புறம் கிராம்பு எல்லாம் போட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வந்து நல்லா மைய வெந்து நல்லா குழஞ்சி வரணும். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன். பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். கிரேவியும் அந்த மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றா திக்காக வரணும். நம்மளுக்கு திக்காக வந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கணும். அவிச்சிருக்கோம் இல்லையா அந்த கடலை, அதெல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லிலாம் தூணோம்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே நல்லா செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.